வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நெய்யில் க்ரோத் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆயில் வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஆயில் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணும்போது உங்கள் நெய்யில் வந்து ஃபாஸ்ட்டான ஒரு க்ரோத் வந்து கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த நெயில் க்ரோத் ஆயிலை வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ இந்த நெயில் க்ரோத் ஆயிலை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக 4 வெள்ளைப்பூண்டு இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறேன். நான் சின்ன வெள்ளைப்பூண்டுங்கிறனால 4 எடுத்திருக்கேன். இதே பெருசாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெள்ளைப்பூடை வந்து ஒரு கல் இந்த மாதிரி ஏதாவது வச்சு தட்டி வந்து எடுத்துக்கோங்க. அதாவது அந்த வெள்ளைப்பூண்டு வந்து 2 போகணும். 4 வெள்ளைப்பூடும் அந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கிட்டு அந்த தட்டி எடுத்த வெள்ளைப்பூடை வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாட்டிலில் போட்டதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆலிவ் ஆயில் வந்து நான் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா மட்டும் அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஆலிவ் ஆயிலே எடுத்துக்கிற பாருங்கள், நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஆயில் இது கூட ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் 2 ட்ராப்ஸ் அளவுக்கு வந்து கிளிசரின் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கிளிசரின் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்டான நெயில்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நல்லா சாஃப்டன் பண்ணி கொடுக்கும். சாஃப்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஆயிலை வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் வச்சுக்கிறதுக்கும் இந்த கிளிசரின் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கிளிசரின் ஆட் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓவர் நைட் வந்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த வெள்ளைப்பூடில் உள்ள அந்த சாறுலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா அந்த ஆயிலுக்குள்ளே இறங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் மறுநாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீடியோக்காக வந்து இப்போயே உங்களுக்கு உடனே நான் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஆயிலை வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்க போவீங்க இல்லையா, அப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் எடுத்து உங்கள் நெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து நல்லா அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க. இப்போ நான் வந்து தேய்ச்சி கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா மசாஜ் வந்து கொடுங்க. செப்ரேட்டடாக, அதாவது ஒவ்வொரு விரலுக்கும் தனித்தனியாக வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் நல்லா மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்கும்போது தான் இந்த ஆயிலும் வந்து நல்லா நம்மளோட அந்த ஸ்கின்குள்ளேயும் இறங்கும், அதாவது அந்த நெயில்குள்ளே இறங்கும். அப்போ தான் வந்து நம்மளோட நெயிலில் வந்து நல்ல ஒரு க்ரோத் வந்து இருக்கும். இந்த ஆயில் வந்து உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப நல்லா க்ரோத்தையுமே வந்து உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும். இதை வந்து நைட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு குளிப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்பயும் போல் குளிச்சுக்கோங்க. இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஒரு 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் வெளில வச்சு யூஸ் பண்ணலாம். இதே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் நெயிலில் வந்து நல்ல ஒரு க்ரோத் வந்து இருக்கும். நல்லாவே சீக்கிரமாகவும் வளர ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் வந்து உங்கள் நெயில் வந்து நல்ல ஒரு சாஃப்டாகவுமே இருக்கும். இந்த ஆயிலை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Keep supporting. See you next video. Take care. Bye bye.